தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி டிவி மோட்டார்ல இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு கண்டென்ட். எவ்வளோ ரம்மியமான ஒரு இடத்துல வந்து நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது ரிஷிகேஷில் நம்ம இருக்கிறோம். எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, சமீபத்தில் ஒரு லான்ச் ஆகி ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். ஜான் 26ல் ஒரு கிராண்டாக சென்னையில் ஸ்டேடியமில் வந்து இதோட லான்ச் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து அவங்களோட டிசைன் சென்டருக்கு போய் அந்த காரோட சாசி எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அகைன் அந்த கார் நம்ம கூட இருக்குது. நீங்கள் முன்னாடி வந்து பார்க்க முடியும். ரெனோவோட டஸ்டர் 2026 நம்ம கூட இருக்குது. ஒரு நியூஜென் டஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இது நம்மளோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா, இதை டிரைவ் பண்ணி எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஒரு மோர் தென் 100 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த காரை நாங்கள் ஓட்டியிருக்கிறோம். அப்போது இது ரியலாகவே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டோட லுக் வந்து நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு மேசிவான ஒரு மஸ்குலரான ஒரு ஃபீல் வந்து இந்த ஃப்ரண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குது. டஸ்டர் அப்படிங்கிற ஒரு பெரிய பேட்ச் வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு க்ரீன் கலரில் இருக்கிற ஒரு பேக்ரவுண்டில் ஒரு நல்ல ஒரு எம்போஸ்டாக வந்து அது நமக்கு தெரியுது. ஒரு பியானோ பிளாக்கில் இருக்கிற ஒரு சின்ன கிரில் செட்டப் வந்து உங்களுக்கு இருக்குது. ஃப்ரண்ட்டில் கேமரா இருக்குது. இதில் ஒரு 360 டிகிரி வியூ கேமராவுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு கன் மெட்டல் கிரேல ஒரு ஏர்வெண்ட் வந்து உங்களுக்கு இருக்கிறது தெரியுது. அதே மாதிரியே வந்து இங்கே கீழேயும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் நீங்கள் பார்க்குறீங்க, அது நல்ல கன் மெட்டல் கிரேல ஒரு ஸ்கிட் பிளேட்டோட ப்ரொஃபைலும் இருக்குது. இது வந்து எவ்வளோ ஸ்லோப்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ நல்ல ஒரு அப்ரோச் ஆங்கிள் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அப்போ ஒரு ஆஃப் ரோடு கேபபிளான ஒரு கார் தான் வந்து இது. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 2 சைட்லேயுமே நமக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 360 டிகிரிக்கு இதோட சென்சார்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு கிளஸ்டரில் ஃபுல் காரை கவர் பண்ணி நமக்கு அப்பப்போ சென்சிங் பண்ணி வார்னிங் கொடுத்துட்டே இருக்குது. அது நல்ல சேஃபான ஒரு ஃபீச்சராக அவங்களுக்கு இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டோட ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு நமக்கு டிரைவிங்க்கு இது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த 2 எண்டுலையும் இருக்கிற இந்த மஸ்குலரான ஒரு சின்ன ஹம்ப் இருக்குது பார்த்தீங்களா, இது நமக்கு உள்ள சீட்டில் உட்காரும் போது எண்ட் டு எண்டை வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வந்து இது டெஃபினட்டாக வந்து ஹெல்ப் பண்ணுது. ஒரு ஃபுல்லாகவே போனட் விசிபிளாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதனால் இந்த ஃப்ரண்ட்டோட கம்ப்ளீட் இதோட ப்ரொஃபைலே வந்து நமக்கு டிரைவபிலிட்டிக்கு கண்டிப்பாக நல்லா சப்போர்ட் பண்ணும். சைட் வியூ வந்து நீங்கள் பார்க்கலாம். இதோட லென்த் வந்து ஒரு 4.3 மீட்டர்ஸ் வந்து இருக்கும். அப்போ மிட் சைஸ் எஸ்யூவி அப்படிங்கிற கேட்டகரியில் தான் இதை பிளேஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக மார்க்கெட்டில் இருக்கிற கிரெட்டா, செல்டாஸ், அதே மாதிரி மாருதி சுசுகியில் இருக்கிற கிராண்ட் விட்டாரா, இது எல்லா கூடயும் இது வந்து கம்பீட் பண்ண போகுது. பட் அதை விட கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறது. இதோட வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2.7 மீட்டர்ஸ் இருக்கும். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸு இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட்டாக 212 வந்து இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ். சோஃபார் நாங்கள் டிரைவ் பண்ண வரைக்கும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் நாங்கள் ஓட்டினோம். ஒரு ஹில்லி ரோட்டில் தான் ஓட்டியே இங்கே வந்திருக்கிறோம். ஸோ எந்த விதத்துலையும் நமக்கு அது கீழே தட்டவே இல்லை. அதே மாதிரி டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 18 இன்ச்சோட டயர் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இந்த விண்டோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மேசிவான ஒரு ஓப்பன் கொடுத்துருக்காங்க. அதனால டிஎல்ஓ வந்து உள்ளே நல்லா இருக்குது. நல்ல பிரைட்டான ஒரு ஃபீல் கிடைக்குது. ஒரு பெனாரமிக் சன்ரூஃபும் கிடைக்குது. அப்போ உள்ளே இருக்கும்போது ஒரு காஸ்ட்ரோஃபோபிக்கான ஒரு ஃபீல் இல்லை. தோ அது வந்து கிட்டத்தட்ட டார்க் ஷேடில் தான் இன்டீரியர் இருந்தால் கூட ஒரு மாதிரி பிரைட்டான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஒரு ஃபங்க்ஷனலில் மேலே வந்து ஒரு ரூஃப் ரெயிலுமே கொடுத்துருக்காங்க. அதில் டஸ்டர் அப்படிங்கிற அந்த ஒரு க்ரீன் கலர் பேட்சும் வந்து நமக்கு அதில் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ரெக்கர் சென்சார் வந்து ஒரு மிஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஓஆர்விஎம்லேயே நமக்கு கேமரா கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி கேமராக்கு. அதே மாதிரியே பிளைண்ட் ஸ்பாட்க்குரிய வார்னிங்கும் வந்து இங்கே நமக்கு மிரரில் கிடைக்குது. வீலை பொறுத்த வரைக்கும் ஒரு 18 இன்ச் அலாய் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு டாப் எண்டு தான். அஃப்கோர்ஸ் டயர்னு பார்க்கும்போது 225/55 R18 ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஒரு மாதிரி கொஞ்சம் ஹார்டாக தான் வந்து நமக்கு இந்த டயர் இருக்குது. சியேட்டோட டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹார்ட்னஸ்ஸை நம்ம டிரைவ் பண்ணும்போது நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அதே நேரத்தில் இந்த டயர் நாய்ஸ்மே வந்து நமக்கு உள்ள எவிடென்ட்டாக வருது. நான் டிரைவ் பண்ணும்போது காமிக்கிறேன்.
அடுத்தது சஸ்பென்ஷன். அது ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம சொல்லணும். இதோட கம்ப்ளீட் ஸ்கெலிட்டனோட வியூ நம்ம உங்களோட டிசைன் சென்டரில் காமிக்கும் போது இந்த சஸ்பென்ஷனை கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணியே வச்சுருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு வேரியபிள் மெத்தடில் இருக்கிற ஒரு சஸ்பென்ஷனு இப்போ சமீபத்தில் மஹேந்திராவில் டாவன்சி அப்படின்னு ஒரு சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் இதுலையும் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அதில் 7XOவில் செமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதில் அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியல. கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் வந்து நம்மளோட சிட்டிக்குள்ளேயே வந்து வருது. பட் ஹை ஸ்பீடில் இதோட ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்குது. நான் டிரைவிங்கில் அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்து ட்ரம்மு தான் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டில் நம்ம டிரைவ் பண்ணுறது மேனுவல் தான் இப்போ நம்ம டிரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஐ திங்க் இதோட டாப் அண்டான ஆட்டோமேட்டிக்கில் உங்களுக்கு 4 வீல் டிஸ்க் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இதோட சாசி நம்ம பார்க்கும்போது அப்படி தான் நம்ம பார்த்துருந்தோம். இதில் பிரேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பாஞ்சியாக தான் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப ஷார்ப்பாக நமக்கு அவ்வளோ குயிக்கான ரெஸ்பான்ஸ் வந்து பிரேக்கிங்கில் இல்லை. அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ரியரோட லுக் அப்படின்னு பார்த்தா கூட இதுக்கு முன்னாடி இருந்த டஸ்டருக்கும் இது நல்லாவே சேஞ்ச் இருக்குது. ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு முட்டை மாதிரி ஒரு ப்ரொஃபைலில் வந்து அது உங்களுக்கு இருக்கும். இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பல்கியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கிது. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற அந்த கனெக்டட் டெயில் லேம்பும் உங்களுக்கு இதில் வரும். பவர் டெயில் கேட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் இந்த செக்மெண்ட்டில் ஒரு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ப்ரெஸ் பண்ணோன்னா பவர் டெயில் கேட்டாக உங்களுக்கு அது ஓப்பன் ஆகுது. ஸோ உள்ள பூட்டுன்னு பார்க்கும்போது ஒரு 512 லிட்டர்ஸ் வந்து உங்களோட பூட் ஸ்பேஸு. இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட எங்களோட லக்கேஜஸ் உள்ளே டம்ப் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு மேலேயுமே நிறைய ஸ்பேஸ் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. நல்ல மேசிவான ஒரு பூட் ஸ்பேஸு. லிப் ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அப்புறம் லக்கேஜ் வந்து நீங்கள் அதிகமாக தூக்கி தான் நீங்கள் உள்ளே டம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ள ஒரு நமக்கு ஸ்பேர் வீலும் இருக்குது. ஒரு பார்சல் ட்ரேவும் நமக்கு இதில் கிடைக்கிது. ஃபர்ஸ்ட்டு இந்த டஸ்டரில் இருக்கிற இன்ஜினை பற்றி நம்ம பேசிடலாம். ஏன்னா ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணதே இந்த இன்ஜின் தான். இந்த 1.3 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ காம்பினேஷனோட இதே இன்ஜின் இதுக்கு முன்னாடி இவங்களோட கிக்ஸ் அப்படின்னு ஒரு கார் இருந்தது. இப்போ டிஸ்கன்டினியூ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த காரில் அந்த இன்ஜின் ரொம்பவே வந்து ஃபேமஸ். எதனால் அப்படின்னா இது மெர்சிடிஸோட கொலாபில் உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஜின். ஸோ இன்றைக்கும் மெர்சிடிஸில் CLA, GLA, கிளாஸ் ஏ இப்படிங்கிற கார்ஸில் வந்து இந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இதோட பவர் வேல்யூ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 163 HP வந்து பவர் டெலிவரி பண்ணும். 280 Nm டார்க் வந்து டெலிவரி பண்ணுது. ஏன்னா இந்த இந்த வேரியண்ட்டோட நேம்ஸ்லேயே பார்க்கும்போது இந்த 160, 100 அப்படிங்கிற மாதிரி நேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 160 அப்படிங்கிறது அதோட பவர் தான். அப்போ இதோட பவர் டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா செம்ம ரிஃபைண்டாக இருக்குது. இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறது அந்த 4 சிலிண்டர் 1.3 லிட்டர் தான் நம்ம ஓட்டுறோம். செம்ம ரிஃபைண்டாக இருக்குது. பவர் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம இருக்கிறது ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறோம். இதில் அதோட பவர் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. பட் பிளெயின் ரோடில் வேறு லெவலில் பவர் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுது. ஸோ உள்ளே வந்து உட்காந்தோடனே நமக்கு ரொம்ப ஹைலைட்டாக தெரிகிறது வந்து இன்ஃபோடெயின்மெண்ட் தான். இது என்ன தான் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறத விட வெஹிக்கிளில் இருக்கிற நிறையா விஷயத்தை இதுக்குள்ளே தான் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் எர்கனாமிக்ஸ் வைஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. நிறைய விஷயங்கள் தேடி தேடி நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. அதை பட்டனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். என்னென்ன அப்படிங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வெஹிக்கிள் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுதான் வந்து இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் கம்ஃபர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இங்கே மோடு. அப்போ டிரைவ் மோடே வந்து இதுக்குள்ளே போய் தான் நம்ம மாற்ற வேண்டியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஈகோ அப்படின்னு கொடுத்துட்டோன்னா அதுக்குள்ளே நிறைய விஷயத்தை நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. ஃபஸ்ட்டு நீங்கள் டிரைவிங்குள்ளே போகிறீங்கன்னா இன்ஜினோட மோடு வந்து ஈகோ தான். அதை நம்மளால் எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. ஸ்டேரிங்கோட எஃபர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா லோ, ஹை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹைன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக வந்து உங்களுக்கு மாறுது. அதே லோ அப்படின்னு கொடுத்துட்டோன்னா செம்ம லைட்டாக வந்து உங்களுக்கு மாறுது. இருந்தால் கூட ஹைவேல ஹை ஸ்பீடில் போகும்போது கொஞ்சம் டைனமிக்காக அது வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிக்கிடும். சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு இது நல்ல ஒரு செட்டிங்ஸாக வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த இன்ஜின் நான் சொன்ன மாதிரி இதில் எந்த ஆப்ஷனும் கிடையாது. இது இப்போ இதுக்கு அடுத்து போயிட்டு ஈகோக்கு பதிலாக நான் இங்கே வந்து கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறேன் உங்களுக்கு. அதில் போயிட்டு கான்ஃபிகரேஷன் போகிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே நார்மலுங்கிற ஒரு டிரைவ் மோடை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. அதை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸ்டேரிங்கோட எஃபர்ட் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். இதில் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற மோடே வந்து இதில் நம்ம கொடுக்கல. பட் இங்கே வந்து
பெர்சோ அப்படின்னா பர்சனலைஸ்டு அப்படின்னு சொல்லி ஒன்று. இதுக்குள்ளே தான் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா இந்த டிரைவை இன்ஜின் வந்து நார்மலாக ஈகோவா அப்படிங்கிறத நீங்கள் சஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 டிரைவ் மோடு தான் இருக்குது. ஸ்போர்ட்ஸுங்கிற மோடு வந்து இதில் கொடுக்கல. ஸ்டேரிங்கோட எஃபர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா லோ அண்ட் ஹை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நீங்கள் பார்க்கும்போது டிரைவிங் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதில் நிறைய விஷயங்கள் ஆன் ஆஃப் உங்களால் பண்ண முடியுது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப், அதே மாதிரி ஆக்டிவ் பிரேக்கிங் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணியே காமிக்கிறேன். ட்ராக்ஷன் ஆனில் இருக்கும் போதே கொஞ்சம் ட்ராக்ஷன் பயங்கரமாக மிஸ் ஆகுது. இப்போ நம்ம ஓட்டுறது வந்து 2 வீல் வேரியன்ட் தான் நம்ம ஓட்டுறோம். 4x4ங்கிறது அவங்க இன்னும் லான்ச் பண்ணல. அப்போ அந்த 2 வீல் டிரைவ்லேயே வந்து ஒரு சின்ன ஒரு ரப்பிஷான ரோட்லலாம் ரஷ் பண்ணோன்னா பயங்கரமாக வீல் ஸ்பின் வந்து நடக்குது. ஸோ ட்ராக்ஷன் கண்டிப்பாக அவங்க இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ மிச்சப்படி கம்ஃபர்ட்டில் பார்க்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அடாஸ்க்குரிய விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்க்கு 360 டிகிரியில் வந்து உங்களுக்கு சென்சார்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதனுடைய ஆன் ஆஃப்க்குரிய செட்டிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டைனமிக் சாசி அப்படிங்கிறதுல இது ஒரு சூப்பரான ஒரு ரீடிங். இப்போ நீங்கள் வீலை நம்ம ஓட்டும் போது இப்போது யான் பிச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து இங்கே ஒரு டிகிரியாகவே உங்களுக்கு லைவாக வந்து உங்களுக்கு காமிக்குது. அதாவது பாடி ரோல் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது, இந்த பிச்சுங்கிறது எவ்வளோ இருக்கும், இந்த ஃப்ரண்ட்டில் இந்த பிரேக்கிங் அப்ளை பண்ணும்போது என்ன டிகிரியில் உங்களுக்கு அந்த சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு கைரோமீட்டரும் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம், இந்த ரிவர்ஸ் கேமரா. அதை நான் உங்களுக்கு காமிச்சே ஆகணும். இங்கே வந்து ஒரு 360 டிகிரியில் கேமரா கொடுத்துருக்காங்க. கிளாரிட்டிங்கிறது நாட் அ கிரேட், பட் நிறைய விஷயங்கள் சூப்பராக இதில் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் வந்து ரிவர்ஸ்க்கு வந்து யூஸ்வலாக என்ன பார்ப்போம்னா அடாப்டிவ் கைட்லைன் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நான் ஸ்டேரிங்கை திருப்பினேன்னா இந்த கேமராவே திரும்புதுங்க. இப்போ பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது எவ்வளோ ஒரு சைடில் ஒரு வியூ வந்து நமக்கு காமிக்குது அப்படின்னு. அதே மாதிரியே இப்படி ரைட் சைடில் ஃபுல்லாக கட் பண்ணும்போது சூப்பராக வந்து கேமரா வந்து டேர்ன் பண்ணி ஒரு விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு அதில் காமிக்குது. அது ஒரு நல்ல ஃபீச்சராக நமக்கு தெரியுது. அதே மாதிரி இங்கே ஆங்கிள்ஸ் நிறையா நீங்கள் மாற்றிக்கலாம். இது ஃபிக்ஸ்டான ஒரு ஒய்டரான ரியர் வியூ வந்து நமக்கு இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து சைடில் ஒரு காரு இந்த பக்கமும் ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு தெரியுது. ரைட் சைடில் கட் பண்ணால் இந்த வீலோட இதையே நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம ஃபார்வர்டில் போகும்போது இந்த ஆர்க் சூப்பராக வந்து அது நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி லெஃப்ட் சைடு திருப்பினோம்னா லெஃப்ட் சைடில் அந்த ஆர்க் வந்து உங்களுக்கு வருது. இந்த ஃபீச்சர் எல்லாமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த 360 டிகிரி வேறு லெவலில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இங்கேயுமே நீங்கள் பாருங்கள், செம்ம அக்யூரேட்டாக இருக்குது. பட் மேலே சன்ரூஃபை காணும். இந்த வேரியண்ட்டில் சன்ரூஃப் அவைலபிளாக இருக்குது. கலரு ஒயிட் கலரில் இருக்குது, நம்ம இருக்கிறது க்ரீன் கலர். ஒரு ஃபிக்ஸ்டான இமேஜாக வந்து நமக்கு இதில் கிடைக்கும். ஸோ இது ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். இந்த 360 சூப்பராக இருக்குது. மை டிரைவிங் அப்படிங்கிறதுல போனோன்னா இப்போ நம்ம ஓட்டிட்டு வந்தது ஒரு 46 கிலோமீட்டர் நான் வந்து ஓட்டியிருக்கிறேன். இதில் மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது 10.1 கிலோமீட்டர்ஸ் வந்து மைலேஜ் வந்து கொடுக்குது. பட் கொஞ்சம் அங்கங்கே நாங்கள் நின்று ட்ரைவ் பண்ணியும் வந்திருக்கோம், ஏசியை போட்டு. ஸோ அதனால் கூட இருக்கலாம், கொஞ்சம் ரஷ் பண்ணியும் ஓட்டியிருக்கிறோம். ஃபைனலாக இந்த ட்ரிப்பு முடியும் போது நான் உங்களுக்கு என்ன மைலேஜ் காமிக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த கிளஸ்டர் வந்து கம்ப்ளீட் டிஜிட்டல் கிளஸ்டராக வந்து கொடுத்துருக்காங்க. கலர் டோன்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் இந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பேசிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த ஐகான்ஸ்லாம் எவ்வளவோ இப்போ டெக்னாலஜி மாறிடுச்சு, இருந்தாலும் ரொம்ப பேசிக்காக கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்பிஎம் கூட நீங்கள் பார்க்கலாம், இதை பாருங்கள். இது ஒன்று அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் ஆக்சுவலாக வந்து எப்பவுமே நமக்கு ஒரு நீடில் ஸ்டைலில் இருக்குது அப்படின்னா தான் அது நல்ல ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு இந்த சேஞ்ச் ஆகும் போதுமே வந்து அது சூப்பராக ஒரு அனிமேஷனில் கொடுத்துருக்காங்க. நமக்கு மேப்புமே அப்படி ஃபுல் கிளஸ்டருக்கு வந்து உங்களுக்கு வருது. அது போக முன்னாடி ஒரு வெஹிக்கிள் இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் போகுது அப்படிங்கிறது லைவாக இங்கே வந்து உங்களுக்கு காமிக்குது. அந்த ஃபீச்சரும் செமையாக இருக்குது. இந்த டிரான்சிஷனுமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி இங்கே நமக்கு ஸ்பீடோமீட்டருமே வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வர்ற மாதிரியும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சின்ன கிராஃபிக்ஸ் விஷயங்கள் மட்டும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ரியர் சீட்டில் உள்ள வந்து கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்ப்போம். டோர் வந்து க்ளோஸ் டு 90 டிகிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிறத பார்க்குறீங்க. நல்ல ஒரு பெரிய அப்பர்ச்சர் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ உள்ள ஒரு கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ளோர் வந்து கொஞ்சம் ஹைட்டு தான், அப்போது அதனால் கொஞ்சம் ஈஸி இன்க்ரெஸ் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து உட்கார்ந்ததுக்கப்புறமா இந்த கம்ஃபர்ட்டை வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ என்னோடய ஹைட் வந்து 5'8". இது ஒரு நார்மலான ஒரு பொசிஷனில் தான் வந்து இது இருக்குது. ரொம்ப முன்னாடியும் இல்லை, ரொம்ப பின்னாடியும் இல்லை. இப்படி இருக்கும்போது நல்ல ஒரு நீ ஸ்பேஸு. ஏன்னா இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்கூப் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. அதனால் ஒரு சரியான ஒரு நீ ஸ்பேஸ் கிடைக்குது. கீழே வந்து அடியில்
நம்ம கால் வச்சுக்கிறதுக்குனே ஒரு சின்ன ஒரு ராடு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால இப்படி கம்ஃபர்டபுளாக நம்மளால் வச்சுக்க முடியுது. இல்லை நீங்கள் உங்கள் டக் பண்ணணுன்னாலுமே உங்களால் உள்ள இப்படி டக் பண்ண முடியுது. ஹெட்ரூம் வந்து நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ ஹெட்ரூம் வந்து நமக்கு இதில் கிடைக்கும். என்னோட ஹைட்டு 5'8". கீழே அண்டத்தை அப்படிங்கிறது ஓகே லெவலில் இருக்குது. 6 ஃபீட்டில் இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக வந்து அண்டத்தை வீக்காக தான் இருக்கும். பட் இப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் அது வீக்கு தான். சீட்டோட விட்டுமே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ தட் அந்த லக்ஸுரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த லெதரோட ஃபீல்லாம் டச் அண்ட் ஃபீல் வந்து சூப்பராக இருக்குது. நல்ல சாஃப்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. குஷனுமே வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இந்த சீட் வந்து இன்னும் கொஞ்சம் பக்கெட்டாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா நம்மளை பெருசாக அது வந்து ஹக் பண்ணலை. ஒரு மாதிரி பெஞ்ச் டைப்பில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட்டும் நமக்கு இதில் வருது. ஒரு மொபைல் ஹோல்டரும் இதில் கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டரும் நமக்கு அதில் வருது. இதுவுமே இன்னும் கொஞ்சம் லென்த்து கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் வந்துருக்கும். இப்படி வைக்கிறதுக்கு நம்ம பாதி கை தான் வந்து உள்ளே இருக்கிற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டு இந்த 3 பாசஞ்சருக்குமே கிடைக்குது. அப்போ இதில் 3 பேர் உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல வெல்பில்ட் அடர்ட்டே வந்து ஒரு 3 பேர் வந்து உட்காரலாம். இப்போ நடுவில் உட்காந்தோம் அப்படின்னா ஒரு ஹம்ப் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம். அந்த ஹம்ப்பு மேலே தான் நம்ம உட்கார வேண்டியிருக்கு. பின்னாடி அந்த ஆம்ரெஸ்ட்டும் நம்மளை நல்லா உள்ளே தள்ளுது. கீழேயுமே வந்து டனல் ஹைட்டு ரொம்ப ஓவராக இருக்குது. ஸோ இப்படி உட்காந்தீங்க அப்படின்னா சுத்தமாக அண்டத்தை இல்லை. சீட்டோட விட்டும் ரொம்ப போராக இந்த இடத்துல வந்து இருக்குது. ஏன்னா இந்த எண்டில் மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நடுவில் வந்து கிட்ஸு தான் உட்கார வைக்க முடியும். அதே மாதிரி ஏசியோட வெண்ட்டுன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே இன்ஸ்டண்ட்டாக ஒரு கூல் வந்து நமக்கு அதில் கிடைக்கிது. 2 சி டைப்பில் சார்ஜிங் போர்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே அது எதுவும் இல்லை, அது டம்மி தான். ஒரு பெனாராமிக் சன்ரூஃபு நம்மளோட ரியர் சீட்டோட எண்டு வரைக்கும் நமக்கு இதில் கிடைக்கிது. அதனால் மேசிவான ஒரு ஃபீலு. இப்போ நம்ம இருக்கிற இடத்துக்கும் இது கொடுக்குற அந்த வியூக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அப்போ இந்த மாதிரி இடத்துல இப்படி ஒரு ஃபீலில் ஒரு டிரைவ் போகிறோம் அப்படின்னா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக இருக்குது. மொத்தத்தில் இந்த ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரொம்ப லக்ஸுரி அண்ட் ப்ரீமியமாக இல்லை, ஓகே லெவலில் வந்து ரியர் சீட் கம்ஃபர்ட் உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த டஸ்டர் டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிற வெஹிக்கிள் என்ன அப்படின்னா அவங்களோட ஆட்டோமேட்டிக், அதாவது 6 ஸ்பீட் டிசிடி வந்து நம்ம கூட இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் மேனுவலும் டிரைவ் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர்ஸ் நான் மேனுவல் டிரைவ் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு டிசிடியை வந்து ஒரு 100 கிலோமீட்டர். ஸோ ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த டஸ்டர் வந்து டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த ஹில் டிரைவில் இந்த கார் எப்படி சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா மேனுவலு கொஞ்சம் லோயர் பேண்ட் வந்து வீக்காக தான் இருக்குது. ஐ திங்க் இந்த டர்போ கிக்கின் ஆகிற வரைக்கும் அது கொஞ்சம் பவர் லேக் வந்து ரொம்பவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படியே டர்போ கிக்கின் ஆனால் கூட அவங்க ஏற்கனவே டெமோவில் வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க எப்படின்னா அந்த டர்போ இம்மீடியட்டாக வந்து கிக்கின் ஆகாது, அது கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த ஒரு ஜர்க்கியான ஃபீல் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது பிளெயின் ரோடில் ரொம்ப எஃபெக்டிவாக வந்து அது ஒர்க் ஆச்சு. பட் இந்த மாதிரியான ஒரு ஹில்லி ரோடில் பார்க்கும்போது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கிற ஒரு யூடர்ன்லலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. அந்த மேனுவல் அதை கொஞ்சம் வந்து அவங்க ஒர்க் பண்ணணும். அதே மாதிரியே அதில் பிரேக்கிங் வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியாக கொடுத்துருந்தாங்க. அதனால் ஒரு மாதிரி நோஸ்டே வந்து நம்மளை நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதில் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிஸ்க்கு, ரியரில் வந்து நமக்கு ட்ரம்மு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, மிச்சப்படி சஸ்பென்ஷனு அவங்க வந்து அந்த டைனமிக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்ன சஸ்பென்ஷனு சிட்டிக்குள்ளே கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் நமக்கு இன்னும் ஃபீல் ஆகுது. பட் ஹைவேல ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஸ்லோ ஸ்பீடில் மேடு பள்ளத்தில் போகும்போது அந்த இம்பேக்ட் நமக்கு கொஞ்சம் நல்லா கேபின்குள்ளே வர்ற ஃபீல் வந்து டெஃபினட்டாக இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் அவங்க டியூன் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்டேரிங்கை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. ரொம்ப லைட்டராக வேணும் இல்லை ஸ்டிஃபராக வேணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணி டிசைட் பண்ணிக்கலாம். அது நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகுது. சிட்டிக்குள்ளே நீங்கள் அந்த லோ எஃபர்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா மேனுவர் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது. அதே நேரத்தில் ஹைவேல போகும்போது அந்த ஸ்டிஃபர் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது. ரொம்ப ரிஃபைண்டாக இருக்குது, ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த டிலேவுமே வந்து இந்த ஸ்டேரிங்கில் நமக்கு இல்லை. அதே மாதிரி ஃபீட்பேக்குமே வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு இருந்தது. அவ்வளோ அழகாக வந்து அது இன்கேஸ் ஒரு யூடர்ன் போகிறீங்கன்னா ஹில்லாம் நம்மளால் நல்லா அதை பார்க்க முடிஞ்சது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடிஞ்சது. ஒரு யூடர்ன் அப்படி அடிக்கணும் அப்படின்னா அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து சட்டுன்னு அது வர்றதுங்கிறது
சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் நல்லா கட் பண்ணி ஓட்டுறதுக்குமே வந்து செம்ம கான்ஃபிடென்ட்டாக இந்த ஸ்டேரிங் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே, ரோட் நாய்ஸ் அதாவது NVH அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நீங்கள் 100க்கு மேலே ஒரு 110லாம் போகிறீங்க அப்படின்னா வின் நாய்ஸு பயங்கரமாக வந்து உங்களுக்கு உள்ளே வருது. ரோட் நாய்ஸுமே வந்து பயங்கரமாக ரொம்ப எவிடெண்ட்டாக வந்து நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அதுவுமே வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ அதையும் ஃபோக்கஸ் பண்ணணும். மேபி டயர் வந்து சிஎட் யூஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் சாஃப்ட்வேர் டயர் யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். பட் வின் நாய்ஸுங்கிறது அந்த இன்சுலேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ இன்ஜினுக்கு வரலாம். ஸோ இன்ஜின் வந்து நான் சொன்ன மாதிரி மேனுவலில் அந்த லோயர் பேண்டு கொஞ்சம் ஸ்லெக்கிஷாக இருக்குது. ஒரு மாதிரி அழுத்தினாலும் இந்த ஹில்ஸில் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப அண்டர் பெர்ஃபார்மராக இந்த லோயர் பேண்ட் இருந்தது. பட் ஒன்ஸ் பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா செம்மையாக வந்து அது வந்து ஒரு பவர் வந்து டெலிவரி பண்ணுது. பட் இந்த லோயர் பேண்ட் வந்து மேனுவலில் கொஞ்சம் வீக்கு. ஓகே, இது வந்து ஓவராலாக வந்து இந்த மேனுவலோட எக்ஸ்பீரியன்ஸு இந்த பாடி ரோல் அப்படிங்கிற விஷயமே வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்குது. அதுவுமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஹில்லில் தான் நம்ம ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருப்பேன். ஒரு 60 to 70 கிலோமீட்டர் தான் ஒரு பிளெயின் ரோடில் வந்து நம்ம ஓட்டியிருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி கட் பண்ணி நம்ம போகும்போது பெருசாக நோஸ் டே வந்து நமக்கு உள்ள ஃபீல் ஆகலை. ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க டெஃபினட்டாக. இந்த இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட்டு சூப்பராக இருக்குது. இந்த 1.3 லிட்டர் 4 சிலிண்டர் வந்து அவ்வளோ ரிஃபைன்டு, அந்த ரிதமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கேபின்குள்ளே சுத்தமாக அதோட நாய்ஸோ எதுவுமே வந்து நமக்கு உள்ளே வரல. வைப்ரேஷனும் நமக்கு பெருசாக ஃபீல் ஆகலை. அந்த அளவுக்கு சூப்பராக அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம கண்டிப்பாக ரெனோக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த இன்ஜின் உங்களை பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, ஒன்லி திங் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு லோயர் பேண்டில் ஹில்லில் போகும்போது அந்த ஒரு லேகு மேனுவலில் உங்களுக்கு தெரியுது. இப்போ நான் அப்படியே ஆட்டோமேட்டிக் வரேன். ஏன்னா இப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் ட்ரைவ் பண்ணியிருக்கிறேன். அந்த 100 கிலோமீட்டர்ஸில் செம்மையாக என்ஜாய் பண்ணி என்னால் ஓட்ட முடிஞ்சது. மேனுவலில் என்ன நெகட்டிவ் இருந்ததோ அது அப்படியே இந்த டிசிடியில் வந்து அதை ஓவர் கம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு பண்ணுது. இன்ஃபேக்ட் அந்த லோயர் பேண்டோட அந்த வீக்னஸ் எல்லாமே வந்து இதில் அப்படியே ரூல் அவுட் ஆகிருக்கு. அந்த கியரோட ஷிஃப்டிங்குமே வந்து நமக்கு சுத்தமாக நோட்டீஸ் பண்ண முடியாதபடி அவ்வளோ அழகாக அந்த கியர் வந்து ஷிஃப்ட் ஆகுது. டைனமிக்காக இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் ஹில்லில் போகும்போது ஒரு பவர் வேணும்னா அது சூப்பராக வந்து அப்படி ஒரு டவுன் ஷிஃப்ட் ஆகிட்டு அப்படி ஒரு புல்லு சூப்பராக வந்து அதை டியூன் பண்ணியிருக்காங்க. அந்த டிசிடி டெஃபினட்டாக வேறு லெவல். அப்போது மேனுவலில் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆட்டோமேட்டிக்கு கண்டிப்பாக தி பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து உங்களுக்கு இருக்கும். அப்படி ஒரு ரிஃபைன்மெண்ட்டு, அப்படி ஒரு பவர்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குது. நீங்கள் அழுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிதமே வந்து உங்களை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுது. நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ அழகாக அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் அண்ட் காம்போ இந்த ஆட்டோமேட்டிக்கோட நல்லா வந்து சிங்க் ஆகிருக்கு. நீங்கள் இன்கேஸ் இந்த டஸ்டர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட ஆட்டோமேட்டிக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். மேனுவலும் ஓட்டுங்க, வேண்டான்னு சொல்லல. பட் ஆட்டோமேட்டிக்கை மிஸ் பண்ணிடாதீங்க ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அப்படி ஒரு பவர் வந்து உங்களுக்கு அது கொடுக்கும். நீங்கள் ப்ரியாரிட்டி அப்படின்னு கொடுக்கும்போது இந்த ஆட்டோமேட்டிக்கை கொடுக்குறது கண்டிப்பாக நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் என்ன இன்டென்ஷனோட இந்த டஸ்டருக்கு வர்றீங்களோ அதை 100% வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுது, எந்த லேகுமே இல்லாமல். ஓகே, ரைட். ஃபைனலி மைலேஜுக்கு வந்து வருவோம். இந்த காரில் மைலேஜ்ங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு 250 to 300 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் ஓட்டியிருக்கிறேன். மேனுவலில் எனக்கு கிட்டத்தட்ட கிளஸ்டரில் காமிச்சது 10 kmpl வந்து உங்களுக்கு காமிச்சது. நாங்கள் ஒரு பிளெயின் ரோடு, அதுக்கப்புறம் ஹில்லு அடித்து ஓட்டியிருக்கிறோம், எல்லாமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஒரு 10 kmpl. அதே மாதிரி இந்த டிசிடி அதுவும் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இன்கேஸ் டவுட் இருக்குது அப்படின்னா இங்கே நான் உங்களுக்கு கிளஸ்டர்லேயே நான் காமிக்கிறேன். மை டிரைவிங்கில் போயிட்டு எனர்ஜி, ஓகே, இப்போ வந்து 16.5 காமிக்குது. ஏன் அப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்ணது இப்போ ஜஸ்ட் ஒரு 5-10 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி பிளெயின் சர்ஃபேஸில் வந்து இப்போ நான் ஓட்டியிருக்கிறேன். நாங்கள் இப்போ ஹில்லாம் போய் ஏறி இறங்கி வந்தப்போ வந்து எனக்கு காமிச்சது 10 காமிச்சது. இங்கே ஓவரால் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் 9.8 வந்து ரீசெட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு காமிக்குது. அப்போ ஒரு ஆவரேஜான ஒரு ஹைவே மைலேஜ் அப்படின்னு எடுத்தோன்னா
ஒரு 13 to 14 அப்படிங்கிறது இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 100 to 110 வந்து நீங்கள் க்ரூஸ் பண்ணிங்கன்னா, சிட்டிக்குள்ளே 10 அப்படிங்கிறது இதோட மைலேஜாக டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்கும். மேனுவலாக இருந்தாலும் சரி, இந்த டிசிடியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த மைலேஜ் தான் டெஃபினட்டாக வரும். ஓகே, அப்போது மைலேஜும் வந்து இந்த செக்மெண்ட்டில் பெட்ரோலுக்கு மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ் என்ன டெலிவரி பண்ணுமோ அதே தான் வந்து இந்த காரும் டெலிவரி பண்ணுது. அதை விட கூடவும் இல்லை, அதை விட குறையாகவும் இல்லை. சரி, மார்க்கெட்டில் இதுக்குன்னு சொல்லி கம்பீட் பண்ணுறதுக்கு இருக்கிற கார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிரெட்டா நம்மளால் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் செல்டாஸ் வந்து நம்மளால் சொல்ல முடியும். இப்போ இந்த கார்ஸ் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த டஸ்டர் வந்து அதுக்கு கம்பீட் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக டஃப் கொடுக்கும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. இன்ஃபேக்ட் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் அதோட 1.5 மார்க்கெட்டில் இருக்கிற இன்ஜினை விட கொஞ்சம் பெட்டராகவே வந்து இது டெலிவரி பண்ணுது. அதுவும் இந்த ஆட்டோமேட்டிக்கில் கண்டிப்பாக சொல்லலாம் அதை விட வேற லெவலில் வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. பட் இது ஒரு ஆஃப் ரோடராக இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பட் இருந்தாலும் நாங்கள் ஓட்டலை, அதை டைம் ஆயிடுச்சு ஆக்சுவலி. பட் ஆஃப் ரோடராக பார்க்கும்போது இதோட ட்ராக்ஷன் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஒரு சின்ன ஒரு மட்டியான ஒரு ரோடில், அதாவது ரொம்ப சின்ன 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 கல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு ரோடில் இதை லான்ச் பண்ணோம் அப்படின்னா பயங்கரமாக வந்து வீல் ஸ்பின் ஆகுது. அதே மாதிரி ஒரு சின்ன இதில் போய் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை வெளியில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப டஃப்பு தான். அப்போது அந்த ட்ராக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் புவர் தான். அது ஆனில் இருந்தாலுமே அப்படி தான் அது பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்போ ஓவராலாக இந்த டஸ்டரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்கு உங்களை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணோம். மேனுவல் அப்படிங்கிறது இந்த லோயர் பேண்டு உங்களை கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10.49 லேக்ஸ்லேருந்து 18.49 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ் ஷோரூம் காஸ்ட் வருது. இந்த 10.49 அப்படிங்கிறது 1 லிட்டர் 3 சிலிண்டர். இன்றைக்கி எங்களுக்கு அதுக்கு ஓட்டுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அதுவும் டர்போ தான். அவங்க வச்சுருந்தது எல்லாமே வந்து 1.3 லிட்டர் தான் வச்சுருக்காங்க. ஐ பிலீவ் 1.1 லிட்டர் வந்து உங்களுக்கு பெருசாக கன்வின்ஸ் பண்ணாது. ஏன்னா நம்ம அது கைகரில் நம்ம பார்த்துருக்குறோம், மேக்னைட்டில் பார்த்துருக்குறோம். ஸோ அது இவ்வளோ பெரிய காருக்கு அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு. அப்போ அந்த வேரியண்ட் வந்து போகிறது இந்த டஸ்டரில் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். பட் 1.3 இந்த ஆட்டோமேட்டிக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மராக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதோட கம்பீட் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கும் இதுக்கும் பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஹையர் எண்ட் வந்து இது 18.49னா உங்களுக்கு ஆன் ரோடு வந்து எப்படியும் 21 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். 21-21.5 கிட்ட உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ கிரெட்டாவோட டாப் எண்டையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது அதை விட பட்ஜெட் வந்து இதை கம்மியாலே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது அந்தளவுக்கு ப்ரீமியம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த எர்கனாமிக்ஸ் வைஸ் இன்னும் கொஞ்சமே இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா நிறையா விஷயங்கள் வந்து இந்த இன்ஃபோடெயின்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. அது ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. இதை நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மஸ்ட் டு ட்ரை, ஒரு டெஸ்ட் ட்ரை பண்ண வேண்டியது கண்டிப்பாக மஸ்ட்டு. உங்களை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணும் இந்த ஆட்டோமேட்டிக். ஹோப் இந்த வீடியோ இந்த நியூ டஸ்டரோட கம்ப்ளீட் டிரைவபிலிட்டி வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இதோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, எல்லா விஷயத்தையும் ஹானஸ்ட்டாக வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.